1992 ஆண்டு மும்பை மகதா வங்கியில் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜராக பணிபுரியும் பாஸ்கர் காலை நடைபயிற்சியில் இருக்கும்போது திடீரென சிபிஐ அதிகாரிகளால் கைது செய்யப்படுகிறார். அங்கிருந்து கதை 3 ஆண்டுகளுக்கு பின் செல்ல, அதே வங்கியில் சாதாரண கேஷியராக வேலை செய்யும் பாஸ்கர் தன் மனைவி சுமதி, மகன் கார்த்திக், தந்தை, தம்பி, தங்கை ஆகியோருடன் கூட்டு குடும்பமாக மிடில் கிளாஸ் வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார். எப்படியாவது தன் குடும்பத்தின் அந்தஸ்தை உயர்த்த வேண்டும் என்று ஓடுகிற பாஸ்கரை பொருளாதார கஷ்டங்கள் மற்றும் கடன் பிரச்சனைகள் பிடித்து பின்னால் இழுக்கின்றன. மேலும் அடிமேல் அடியாக நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வும் மறுக்கப்பட்டு அவரின் நேர்மையின் மீது குற்றமும் சுமத்தப்படுகிறது. இதனால் உடைந்து போகும் பாஸ்கர் சட்டவிரோதமாக பணம் சம்பாதிக்கும் வழிக்கு செல்கிறார். அதன்பின் என்னவெல்லாம் நடந்தது, பாஸ்கர் தப்பித்தாரா என்பதை நிதி குற்றங்கள் சார்ந்த கிரைம் த்ரில்லராக சொல்கிறது இந்த லக்கி பாஸ்கர். இவனால் இதை நிச்சயம் செய்ய முடியும் என்று நம்ப வைக்கிற தந்திரமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் துல்கர் சல்மான். வருத்தம், ஆதங்கம், நெகிழ்ச்சி, கெத்து, திமிர், மாஸ், முதிர்ச்சி என கதையில் வரும் அனைத்து மாற்றங்களுக்கும் வளைந்து நல்ல நடிப்பின் கணக்கில் வரவை அள்ளுகிறார். குடும்பத்தை விட்டுக் கொடுக்காத மனைவியாக வரும் மீனாட்சி சௌத்ரி வடாபாவ் காட்சியில் நெகிழ்ச்சியையும் தனது வீட்டில் அம்மாவையே எதிர்க்கிற இடத்தில் கோபத்தையும் அற்புதமாக கடத்தியிருக்கிறார். இவருக்கும் துல்கருக்குமான கெமிஸ்ட்ரி பிரமாதம். நண்பராக நடித்துள்ள ஹைப்பராதிக்கும் அந்தோனியாக வரும் ராம்கிக்கும் பல விசில்கள் பறக்கிற முக்கிய வேடங்கள். மாஸ்டர் ரித்விக் நெகிழ்ச்சியான காட்சியில் குறை சொல்ல முடியாத நடிப்பை வழங்கியிருக்கிறார். திக்கென தூக்கி வாரி போடும் காட்சியில் தனது பங்களிப்பை சிறப்பாக செய்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர் நிமிஷ் ரவி. இரவு நேர காட்சிகளிலும் கிளைமாக்ஸ் காட்சிகளிலும் தேவையான ஒளியுணர்வை கச்சிதமாக கடத்தியிருக்கிறார். பின்னணி இசையில் சரவெடியாக வெடித்திருக்கிறது ஜி.வி. பிரகாஷ் குமாரின் இசை. பாடல்களும் கதையின் போக்கை எந்த இடத்திலும் தொந்தரவு செய்யாத மினிமம் கேரண்டி மெட்டீரியல். தமிழ் டப்பிங்கும் சிறப்பாக பொருந்தி இருப்பது படத்திற்கு கூடுதல் பலம். படம் ஆரம்பித்ததும் ஒவ்வொரு கதாபாத்திரங்களாக அறிமுகம் செய்கிறார் துல்கர். அது கொஞ்சம் ஓவர் டோஸாக இருந்தாலும் நிறைய நுணுக்கங்கள் இருக்கும் கதையின் தேவைக்கு அது பயன்படுகிறது. உணர்வு பூர்வமான இடத்துக்கு நகரச் செய்யப்பட்ட பில்டப் நன்றாக வேலை செய்திருக்கிறது. ஒரு டீ கடை காட்சிக்கு பிறகு திரைக்கதை உச்சத்தை அடையும் சென்செக்ஸ் போல ஏறுமுகமாகவே சீறுகிறது. படம் முழுக்க பாதி நேரம் பிளாஷ்பேக்கில் சென்றாலும் சஸ்பென்ஸை லாக்கரில் பூட்டி வைத்து அதன் ரகசிய எண்களை ஒவ்வொன்றாக சொல்வது போல நகரும் காட்சிகள் சுவாரஸ்யத்தை கூட்டுகின்றன. குறிப்பாக இடைவேளை காட்சி, பண்டிகை காலத்து ஸ்வீட் பாக்ஸை பிரிக்கும் உணர்வு, இரண்டாம் பாதியை அனைவருக்கும் புரிகிற மொழியில் சிறப்பாக கையாண்டிருக்கிறார் இயக்குனர் வெங்கி அட்லூரி. அதே போல த்ரில்லர் படமாக மட்டும் கொண்டு செல்லாமல் எங்க ஆரம்பிக்கிறோம்ன்றது முக்கியம் இல்ல, எங்க நிறுத்துறோம்ன்றதுதான் முக்கியம் என உளவியல் ரீதியாகவும் கொண்டு சென்ற விதம் அருமை. இதை தாண்டி மிகவும் உன்னிப்பாக கவனித்தால் துல்கர் மோசடியை கண்டுபிடிக்கும் அதே நேரத்தில் அதற்கு சம்பந்தமான நபர்கள் அவருக்கு நெருக்கமாக வேலை செய்தும் அவர்களால் துல்கரை ஏன் கணிக்க முடியவில்லை, 92இல் 100 கோடி அளவுக்கு ஒரு பேங்கில் பணம் இருக்குமா என்பது போன்ற லாஜிக் கேள்விகளும் எட்டி பார்க்கின்றன. இருந்தும் தொடர்ந்து வெடிக்கும் வான வேடிக்கையாக வரும் அந்த கிளைமாக்ஸ் அனைத்தையும் மறக்க வைத்து விடுகிறது.